நீலகிரியில் கொட்டி தீர்க்கும் கனமழை. பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் பல இடங்களில் அதிக கனமழை பெய்து வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக அதிக மழை மற்றும் காற்றின் வேகம் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் பாதிப்படைந்துள்ளது. விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் விதமாக பருவமழை சரியான நேரத்தில் துவங்கிய நிலையில் தற்பொழுது பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் விளைபொருட்கள் பாதிப்படைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் கேரட், பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆகியவை பயிரிடப்பட்டு வரும் நிலையில் விளைநிலத்திற்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் கேரட் மற்றும் வெள்ளைப்பூண்டு அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிக மழை மற்றும் பாதிப்புகள் குறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், வணக்கம், என் பேர் சீனிவாசன். நாங்கள் நீலகிரி மாவட்டம் கப்பத்தரை ஏரியாவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 ஏக்கரா. இப்போ ஒரு 4 வருஷமாக இல்லாத மழையாக இந்த வருஷம் கோடை மழை நிறைய பேஞ்சிருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் விவசாய நிலையங்களில் தண்ணி போட்டு கொஞ்சம் சேதம் அதிகமாகிடுச்சு. இந்த வருஷம் ரொம்ப காலநிலைகள் மாறுறதுனால இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெய்ய வேண்டிய மழை இப்போ காற்று புயலோட நல்லா பெய்யறதுனால ஒரு வாரம் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதிகமாக தண்ணி ஏறிடுச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் வந்து ஏதாச்சும் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் பார்த்து நஷ்டீடு கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்து கேரட்டு, பூண்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கிறோம்னா. இப்போ கேரட்டு, பூண்டு தான் நம்ம தோட்டம் பார்க்குறீங்க. இந்த கடை ஃபுல்லாக தண்ணி போட்டுருச்சு. இப்போ நேற்று இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லாத காரணத்தால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வடிகால் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 150% வடிகால் இன்னும் அப்படியே எல்லாம் பயிரெலாம் பாதிப்பாக இருக்கிறதுனால ஏதோ அரசாங்கம் பார்த்து விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு நஷ்டீடு மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா, மானியம் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்படின்னு அதை வச்சு பண்ணி பாதிப்பு வந்து எப்படின்னா மகசூல் கம்மியாகுதுங்கன்னா, அழுகல் அதிகமாக இருந்துச்சுன்னா கீழே மேற்படம் கொண்டு போய் விற்க முடியாது. அது நம்ம இங்கே வீட்டு யூஸ்க்கும் பண்ண முடியாது. 4 நாள் அது இந்த இப்போ என்னாச்சுன்னா, இப்போ டெய்லி இங்கே கொத்தி ரெகுலராக கொண்டு போய் கீழே விற்றோம்னா அது மார்க்கெட்டு. இப்போ வந்து தண்ணி நின்றுட்டு 1 மாதம் நின்றதுனால கேரட்டு அழுகல், பீட்ரூட் அழுகல் ஆயிடுச்சு, பூண்டு அழுகல் ஆயிடுது. எங்களுக்கு கீழே கொண்டு போய் இப்போ ரேட்டு இருந்து என்ன பண்ணுறது, எங்கள்கிட்ட மகசூல் அதிகமாக வர்றதில்லை. முன்னெல்லாம் வந்து ஏக்கராக்கு டன் கணக்கில் எடுத்தோம்னா இப்போலாம் மூட்டை கணக்கு எடுக்கிறதுக்கு எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த போக ரொம்ப மழை அதிகங்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது விவசாயிகளுக்கு. சார், என் பேர் எம் அர்ஜுனன். இந்த கப்பத்துறை கிராமத்தில் இருக்கிறேங்க. சரிங்களா, ரொம்ப மழை அடிச்சு சேதாரம் ஆயிடுச்சுங்க. மழை காட்டிலெல்லாம் பூந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் நிறைய ஏறி ரொம்ப பாதிப்பாகிருக்குதுங்க. கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணால் ஏதாவது நல்லா இருக்குங்க. நிதி உதவி எதுவுமே பண்ணலிங்க. ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. பூரா பயிரெல்லாம் ரொம்ப பாதிச்சு போயிடுச்சுங்க சார். கிழங்கு, பீன்ஸு, பூண்டு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் எல்லாம் தண்ணி ஏறி கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம உங்களுக்கே பார்த்தா தெரியல. சொல்லியிருக்கோம் கொஞ்சம் நஞ்சம் வந்திருக்கு. அந்த 6 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி மழை அடிச்சுட்டு இருக்கு. போன வருஷம் கொஞ்சம் நஞ்சம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஒன்றுமே வந்து பார்க்கல, ஒன்றும் கொடுக்கல. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.